இன்றைய முக்கிய செய்திகள். உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலை அனுப்பி ஈரானுக்கு மிரட்டல். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால்தான் விவகாரம் முடிவுக்கு வரும் என ட்ரம்ப் கருத்து. அமெரிக்க ஒப்பந்தத்தால் விவசாயிகளுக்கும் ஜவுளித்துறைக்கும் கடுமையான பாதிப்பு. நாட்டு மக்களிடம் மோடி உண்மையை மறைத்துவிட்டதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஒவ்வொரு வீட்டையும் சென்றடைந்திருக்கும் திமுக அரசின் மகளிர் நலத்திட்டங்கள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நேரில் ஆய்வு செய்த ஸ்டாலின் மகிழ்ச்சியுடன் பதிவு. விஜய் பற்றி நயினார் நாகேந்திரன் தெரிவித்த சர்ச்சை பேச்சுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. பொது வாழ்வில் உள்ள தலைவருக்கு இழுக்கு என தலைவர்கள் கண்டனம். வணக்கம். வணக்கம். ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அணு ஆயுத விவகாரம் முடிவுக்கு வரும் என்று கூறியுள்ள ட்ரம்ப் நீண்ட தாக்குதலுக்கு வசதியாக கூடுதலாக போர்க்கப்பல்களை அனுப்ப உள்ளதாக தெரிவித்துள்ளார். அணு ஆயுதம் தயாரிப்பதை ஈரான் கைவிட வேண்டும் என அமெரிக்க அதிபர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அண்மையில் USS அப்ரஹாம் லிங்கன் என்ற விமானம் தாங்கி கப்பல் உள்ளிட்ட போர்க்கப்பல்களை ஈரான் நோக்கி அனுப்பிய ட்ரம்ப் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட்டால் ஈரான் மீது ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மிரட்டல் விடுத்தார். இந்த விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கு ஈரான் முன்வந்ததை தொடர்ந்து ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் கடந்த 6ஆம் தேதி ட்ரம்பின் தூதர்கள் ஸ்டீவ் விட்காஃப், ஜாரெட் கஷ்னர் ஆகியோரை ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையது அபாஸ் அராக்சி சந்தித்து பேசினார். இந்த பேச்சுவார்த்தை திருப்தி அளிப்பதாக ட்ரம்பும் கூறினார். ஆனால் கடந்த புதனன்று வெள்ளை மாளிகையில் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவுடனான சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அணு ஆயுத விவகாரத்தில் ஈரான் ஒப்பந்தத்துக்கு உடன்படாவிட்டால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடத்தியது போல ஈரான் அணு உலைகள் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் என்று எச்சரித்தார். இதையடுத்து உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலான USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் கப்பலை கரிபியன் கடல் பகுதியில் இருந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு செல்ல அமெரிக்கா உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் ஃபோர்ட் பிராக் நகரில் ராணுவ முகாமை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் ஈரானில் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறீர்களா என்ற கேள்விக்கு அப்படி நடந்தால் நல்லதுதான் என்று பதிலளித்தார். அணு ஆயுத விவகாரத்தில் 47 ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை என்று ஈரான் காலம் கடத்தும் நிலையில் பல உயிர்கள் பலியாவதுடன் கால்கள், கைகள், முகங்கள் வெடித்து சிதறுவது தொடர்வதாகவும் ட்ரம்ப் கூறினார். அணுசக்தி விவகாரத்தில் எந்தவிதமான செறிவூட்டலையும் அனுமதிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஈரானில் அடுத்து யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற கேள்விக்கு அருகில் பலர் இருப்பதால் அது குறித்து பேச விரும்பவில்லை என்று பேட்டியை ட்ரம்ப் முடித்துக் கொண்டார். இந்தியா அமெரிக்க ஒப்பந்தத்தால் விவசாயிகளும் ஜவுளித்துறையினரும் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதில்லை என இந்தியா உறுதியளித்ததன் பேரில் இறக்குமதி வரி 25% இருந்து 18% குறைக்கப்படுவதாகவும் 25% அபராத வரி ரத்து செய்யப்படுவதாகவும் கடந்த 9ஆம் தேதி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் தொழில்துறை சார்ந்த பொருட்கள், உணவு மற்றும் விவசாய பொருட்களுக்கு வரியை முழுமையாக ரத்து செய்யவும் குறைக்கவும் இந்தியா ஒப்புக்கொண்டதாக வெள்ளை மாளிகை தெரிவித்தது. வரலாற்றில் முதல் முறையாக விவசாயத்துறையில் வெளிநாட்டு பொருட்களுக்கான சந்தையை மத்திய அரசு திறந்துவிட்டுள்ளதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் திரு ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் ஜவுளித்துறையும் பருத்தி விவசாயமும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரமாக திகழும் நிலையில் மத்திய அரசின் நடவடிக்கையால் அந்த இரு பிரிவினரும் வேலை இழக்கும் சூழல் உருவாகியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். வங்கதேசம் ஏற்றுமதி செய்யும் ஆடைகளுக்கு எந்த வரியும் விதிக்காத அமெரிக்கா இந்திய ஜவுளிக்கு மட்டும் 18% வரி விதித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்டால் அமெரிக்காவிலிருந்து பருத்தி இறக்குமதி செய்தால் வங்கதேசம் போல நமக்கும் பலன் கிடைக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறுவதாக திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விவரங்களை மத்திய அரசு திட்டமிட்டு மறைப்பதாகவும் மக்களை தவறாக வழிநடத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். नरेंद्र मोदी जी की जो यूएस डील है वो हिंदुस्तान के टेक्सटाइल सेक्टर को खत्म कर देगा, नष्ट कर देगा. ये बात नरेंद्र मोदी जानते हैं. तो हमारे पूरे के पूरे कपास के किसान और कॉटन की इंडस्ट्री खत्म हो जाएगी. और अगर हमने नहीं चुना तो हमारी टेक्सटाइल की इंडस्ट्री खत्म हो जाएगी. इसलिए मैं इसको सरेंडर कहता हूँ, क्योंकि ये डील या तो कपास के किसान को मारेगा या टेक्सटाइल इंडस्ट्री को मारेगा या फिर दोनों को उड़ा देगा. अब हिंदुस्तान से कपास नहीं खरीदेगा और उन्होंने निर्णय ले लिया है कि वो यूएस से कॉटन इंपोर्ट करें. அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தால் இந்திய வேளாண் துறை பாதிக்கப்படும் சூழலில் மறுபுறம் வங்கதேசம் நமது நாட்டிலிருந்து பருத்தி இறக்குமதி செய்வதை குறைத்துக் கொள்ளவும் அல்லது நிறுத்தவும் திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ள திரு ராகுல் காந்தி இதனால் பருத்தி விவசாயிகளும் ஜவுளித்துறையும் பெரும் இழப்பை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்துள்ளார். தொலைநோக்கு சிந்தனை உள்ள அரசு விவசாயிகள் ஜவுளித்துறையை பாதுகாக்கும் ஒப்பந்தத்தை உருவாக்கும் என்று கூறியுள்ள அவர், ஆனால் மோடி அரசு இந்தியர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஒப்பந்தத்தை செய்துள்ளதாக விமர்சித்துள்ளார்.
தமிழக அரசு பெண்களுக்காக செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் சில வீடுகளுக்கு நேரில் சென்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். திமுக வடக்கு மண்டல பாக முகவர்கள் மாநாட்டில் பங்கேற்க சென்னையில் இருந்து ரயில் மூலம் ஜோலார்பேட்டை சென்ற முதலமைச்சரை அங்கு ரயில் நிலையத்தில் திரண்டிருந்த ஏராளமான பெண்கள் உற்சாகமாக வரவேற்றனர். பின்னர் ஜோலார்பேட்டையில் இருந்து சாலை மார்க்கமாக மண்டலவாடி பகுதிக்கு சென்ற திரு ஸ்டாலின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள பயனாளி ஒருவரின் வீட்டிற்கு சென்று அங்கிருந்தவர்களிடம் மகளிருக்கான சிறப்பு திட்டங்கள் அவர்களை சென்று அடைந்துள்ளதா என்பது பற்றி கேட்டறிந்தார். அதை தமது வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள திரு ஸ்டாலின் ஒவ்வொரு வீட்டிலும் திமுக அரசின் திட்டங்கள் சென்றடைந்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். என் பசங்களுக்கு தான் படிப்பு செலவு தான் ஆயிடுது. சரி, இது யாருது? என் மக. பேர் என்னம்மா? ராஜலட்சுமி. என்ன படிக்கிற? காமர்ஸ். காமர்ஸா? சரி, நல்லா படி. மற்ற திட்டங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. பசங்களுக்கு படிப்பு மாசம் 1000 ரூபாய் வருது. பசங்க லேப்டாப் ஒன்று வந்துருக்கு. அப்படியா? இவ்வளோ கவர்மெண்ட்லேருந்து இவ்வளோ செலவு வருதா உங்களுக்கு? வரதுனால எங்களுக்கு எவ்வளோ உதவியாக இருக்குது. பின்னர் மண்டலவாடி பகுதியில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொடங்கி சேலம் மாவட்டம் வரை உள்ள சுமார் 47 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்ட திமுக வடக்கு மண்டல பாக முகவர்கள் பயிற்சி மாநாட்டில் அவர் கலந்து கொண்டார். அதைத் தொடர்ந்து அவர் இன்று இரவே ரயில் மூலம் சென்னை திரும்புகிறார். முதலமைச்சர் வருகையை முன்னிட்டு திருப்பத்தூர் முதல் வாணியம்பாடி வரை பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தாவேக தலைவர் திரு விஜய் குறித்த கேள்விக்கு அவரை நடிகை த்ரிஷாவுடன் தொடர்பு படுத்தி பேசிய பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனுக்கு எதிர்ப்பு வலுத்து வருகிறது. சென்னை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் திரு விஜய் அரசியல் அனுபவம் இல்லாதவர் என்றும் முதலில் அவர் தனது வீட்டிலிருந்தும் நடிகை த்ரிஷாவின் வீட்டிலிருந்தும் வெளியே வர வேண்டும் என்றும் கூறியிருந்தார். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். த்ரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும். திரு நயினார் நாகேந்திரன் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள திமுக எம்பி திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் பெண்களை கண்ணியத்துடன் பேசுவதும் நடத்துவதுமே நாகரீக அரசியல் என்று பதிவிட்டுள்ளார். திருமதி கனிமொழி NVN சோமு எம்பி வெளியிட்டுள்ள வலைதள பதிவில் அரசியலுக்கு சம்பந்தமில்லாத பெண்களை பொதுவெளியில் களங்கப்படுத்துவதை பாஜகவில் உள்ள பெண் தலைவர்கள் கண்டிக்காதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கிரஸ் எம்பி திருமதி சுதா வெளியிட்டுள்ள பதிவில் திராவிட இயக்கத்தில் இருந்த போது பெண் உரிமை பற்றி பேசியவர் இப்போது பெண்களின் மாண்பை குறைப்பது போல் பேசியிருப்பதாக தெரிவித்துள்ளார். திரு நயினார் நாகேந்திரனின் பேச்சு அதிர்ச்சி அளிப்பதாகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் தமிழக அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது அவர் ஒரு பண்பாளராக இருக்கவர் இப்படி இதை பேசினார் எனக்கு தெரியல, நான் பார்க்கல. ஆனால் அப்படி பேசியிருந்தால் அதை தவிர்க்க வேண்டும். ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் அவர் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருப்பது ஏன் என்று விளங்கவில்லை. அது ஏற்புடைய கருத்தாக நான் கருதவில்லை. தனிப்பட்ட விமர்சனங்களை யாருமே தவிர்க்கணும். நயினார் நாகேந்திரன் பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவர் இல்லை. யாருமே இது போன்ற தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பது தான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும். பெண்கள் குறித்து அவதூறு பேசுவது பொது வாழ்வில் உள்ள தலைவருக்கு இழுக்கு என்று திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். நீண்ட கால அரசியல் அனுபவம் உள்ள ஒரு கட்சி தலைவர் தாவேக தலைவர் திரு விஜய் பற்றி பேச எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது இவ்வாறு பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பே சண்முகம் தெரிவித்தார். திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அந்த வார்த்தை என்பது ரொம்ப தவறானது, கண்டிக்கத்தக்கது. விஜய் பற்றி பேசுவதற்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. சம்பந்தமே இல்லாத அவர் இன்னொரு நபரை பற்றி இவரோடு இணைத்து, அதுவும் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், ஒரு நீண்டகால அரசியல் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய ஒருவர் இப்படிப்பட்ட கருத்துக்களை தெரிவித்தது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. திரு நயினார் நாகேந்திரன் பேச்சுக்கு திரு செங்கோட்டையன், திரு நாஞ்சில் சம்பத் உள்ளிட்ட தாவேக நிர்வாகிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் ஏற்கனவே நோட்டாவுக்கு கீழே உள்ள பாஜக அதைவிட குறைவான வாக்குகளையே பெறும் என்று அக்கட்சி நிர்வாகி திரு CT நிர்மல்குமார் தெரிவித்தார். ஒரு கட்சியின் தலைமை பொறுப்பில் உட்கார்ந்து கொண்டு பொது வழியில் ஒரு நாகரிகம் இல்லாமல் என்ன பேசுவதென்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே நோட்டாவுக்கு கீழே இருந்தவர்கள் இன்று அதைவிட கேவலமான ஒரு தோல்வியை தழுவ போகிறார் என்று தெரிந்து இன்னைக்கு அவர் பொது வழியில கேவலமாக தரைக்குறைவாக பேசி வருகிறார். திரு நயினார் நாகேந்திரனின் பேச்சுக்கு பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திரு TTV தினகரன் உள்ளிட்டோரும் கண்டனம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசியல் தலைவர் ஒருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி விமர்சிப்பது தரமற்றது என பல்வேறு தரப்பிலிருந்தும் விமர்சனங்கள் வலுத்து வருகின்றன. புதுச்சேரியை அடுத்த 5 ஆண்டுகளில் வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாற்றுவோம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உறுதியளித்துள்ளார்.
தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்களில் இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் பாஜகவின் தேர்தல் பிரச்சாரத்தை திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைத்தார். காரைக்கால் சந்தை திடலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் ஊழல் ஒழிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசியல் ஸ்திரத்தன்மை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் புதுச்சேரி மாநில இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பாஜக அரசு ஏற்படுத்தி கொடுக்கும் என்றும் திரு அமித்ஷா கூறினார். திரு ரங்கசாமி தலைமையிலான தற்போதைய புதுச்சேரி அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும், இங்கு லேப்டாப் தயாரிக்கும் நிறுவனம் தொடங்கப்பட்டு 70 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமியை திரு அமித்ஷா சாடியதை மொழிபெயர்ப்பாளர் தவறுதலாக ரங்கசாமி என்று குறிப்பிட்டதால் சிறிது நேரம் மேடையில் குழப்பம் நிலவியது. இங்கே முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு நாராயணசாமி அவர்கள் நமக்கு இங்கே சிறப்பாக ஆட்சியை அளித்துக் கொண்டிருக்கின்றார். रंगसामी अवர்கள் இங்கே மிக சிறப்பாக गलत बोल रहे भाई. रंगास्वामी ने नारायण सामी गड्ढा कर कर गए थे. मतलब ये सुराना समझाओ भाई. மேலும் பொதுக்கூட்டத்தில் திரு அமித்ஷா பேசிக் கொண்டிருந்த போதே பெண்கள் கூட்டம் கூட்டமாக வெளியேறினர். காலை 8 மணிக்கே அழைத்து வரப்பட்ட நிலையில் மாலை 4 மணி வரை தேநீர் கூட தரப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். இனி வருவது செய்தி துளிகள். முதலமைச்சரின் வீடுகள் மறு கட்டுமான திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகளை விரைந்து முடிக்க கூடுதலாக 96 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. பல்வேறு திட்டங்களின் கீழ் 2001ஆம் ஆண்டிற்கு முன் ஊரகப் பகுதிகளில் வாழும் மக்களுக்காக கட்டப்பட்டு தற்போது பழுதடைந்த நிலையில் உள்ள வீடுகளுக்கு பதில் புதிய வீடுகளை கட்ட முதலமைச்சரின் வீடுகள் மறு கட்டுமான திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கடந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. இதன்படி 17,515 வீடுகளை மறு கட்டுமானம் செய்ய முதல் கட்டமாக 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 1000 வீடுகளுக்கான கட்டுமான பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் மீதமுள்ள வீடுகளில் மறு கட்டுமான பணிகள் நடந்து வருகின்றன. புதுச்சேரியில் இன்று வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி 30 தொகுதிகளில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 9,44,211 உயர்ந்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு புதுச்சேரியில் வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த டிசம்பர் மாதம் வெளியிடப்பட்டது. பெயர் விடுபட்டு போனவர்கள் தங்களது பெயர்களை சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து உரிய ஆவணங்கள் தாக்கல் செய்த 42,719 தகுதியுள்ள வாக்காளர்கள் மீண்டும் பட்டியலில் சேர்க்கப்பட்டனர். புதிய வாக்காளர்களும் சேர்க்கப்பட்டனர். அதைத் தொடர்ந்து இன்று வெளியிடப்பட்ட இறுதி பட்டியலில் ஆண் வாக்காளர்கள் 4,43,595, பெண் வாக்காளர்கள் 5,477, மூன்றாம் பாலினத்தினர் 139 என மொத்தமாக 9,44,211 வாக்காளர்கள் இறுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். திருச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை வரவேற்க கொளுத்தும் வெயிலில் அழைத்து வரப்பட்ட முதியோரையும் பெண்களையும் பாஜக நிர்வாகிகள் விரட்டி சாலையில் வந்து நிற்கச் சொன்னது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க நேற்றிரவு திருச்சி வந்த திரு அமித்ஷா நட்சத்திர விடுதியில் தங்கினார். இன்று விமான நிலையம் சென்ற அவரை வரவேற்க சிறிய சரக்கு வாகனங்களையும் பயன்படுத்தி பெண்கள் மற்றும் முதியவர்களை பாஜகவினர் அழைத்து வந்திருந்தனர். காலை 9 மணி முதல் கர்ப்பிணிகளும் கைக்குழந்தையுடன் வந்த பெண்களும் முதியவர்களும் சிறுவர்களும் வெயிலில் வாடியபடி சாலையில் காத்திருந்தனர். வெயில் கொளுத்தியதால் அவர்கள் அனைவரும் தண்ணீர் பாட்டிலுக்கு முண்டியடித்துக் கொண்டதால் பரபரப்பு நிலவியது. 1.5 மணி நேரமாக வெயிலில் நின்ற நிலையில் நிழல் தேடி ஒதுங்கியிருந்தவர்களை திரு அமித்ஷா வாகனம் வருவதை அறிந்ததும் பாஜக நிர்வாகிகள் வெளியே வந்து சாலையில் நிற்குமாறு கூறினர். சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் நேற்று திரு விஜய் பேசிய தாவேகா கூட்டத்தில் உயிரிழந்த சூரஜ் உடலை அவரது உறவினர்கள் பெற்றுக் கொண்டனர். வெள்ளிப்பட்டறையில் பணியாற்றி வந்த அவர் மயங்கி விழுந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். அவரது மரணத்திற்கு தாவேகா சார்பில் ஆறுதல் தெரிவிக்கப்படவில்லை என்றும் நிதி உதவி வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ள உறவினர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சூரஜின் உடல் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. இந்நிலையில் அவரது உடலை பெற்றுக்கொண்ட உறவினர்கள் சொந்த ஊரான மகாராஷ்டிராவில் உள்ள நாட்டேபுட்டுக்கு கொண்டு செல்ல உள்ளதாக தெரிவித்தனர். கோவையில் காதலர் தினத்தை முன்னிட்டு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதியினர் கேக் வெட்டி கொண்டாடினர்.
காந்திபுரத்தில் உள்ள பெரியார் படிப்பகத்தில் தாபேதிக சார்பில் காதலர் தின கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் படிப்பகத்தில் சாதி மறுப்பு காதல் திருமணம் செய்து கொண்ட தம்பதியினர் கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் ஊட்டி அன்பை பரிமாறிக்கொண்டனர். ஒரு திருநங்கையும் அவரை 5 ஆண்டுகள் காதலித்து திருமணம் செய்தவரும் கலந்து கொண்டனர். சாதி மத வேறுபாடுகளை கடந்து வாழ வேண்டும் என்றும் காதல் திருமணம் மற்றும் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தொடர்ந்து காதல் ஜோடிகள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மஞ்சம்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் திருச்சி, சிவகங்கை, புதுக்கோட்டை, கரூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்பட்ட 700 காளைகள் வாடிவாசல் வழியாக ஒன்றன் பின் ஒன்றாக களமிறக்கப்பட்டன. போட்டியில் 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். காளைகளை அடக்கியவர்களுக்கும் அடங்காத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் சைக்கிள், பீரோ, கட்டில், பாத்திரங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே சிங்காரக்கோட்டையில் முன்னாள் ராணுவ வீரர்களை கௌரவிப்பதற்கான விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என 3 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மாரத்தான் பந்தயத்தின் நிறைவில் முன்னாள் ராணுவ வீரர்களை மேள தாளத்துடன் வரவேற்று கௌரவித்தனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1280 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,16,480 ரூபாயாகவும் ஒரு கிராம் 14,560 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் 280 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அணு ஆயுத விவகாரம் முடிவுக்கு வரும் என்று கூறியுள்ள ட்ரம்ப் நீண்ட தாக்குதலுக்கு வசதியாக கூடுதலாக போர்க்கப்பல்களை அனுப்ப உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்திய அமெரிக்க ஒப்பந்தத்தால் விவசாயிகளும் ஜவுளித்துறையினரும் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்பதை மோடி அரசு மறைத்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு அரசு பெண்களுக்காக செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து ஜோலார்பேட்டை செல்லும் வழியில் உள்ள சில வீடுகளுக்கு நேரில் சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.